என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனக்கவலைகளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் தீரப்போகின்ற இந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா உன்னை சந்தித்து உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருக்கின்ற ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நீ படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அவரை நீ உள்ளே அழைத்து அவர் மனதினை அமைதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர் அழுவது உனக்கும் நல்லதல்ல, அவர்களுக்கும் நல்லதல்ல. என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு செய்தியை சேர்க்கிறேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளை, நம் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கிறாள் என்று அம்மா நமக்கு கதை சொல்கின்றாளோ என்று நீ நினைக்க கூடாது. உன் தாயானவள் சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் உண்மை. உன் இல்லத்தின் வாசலுக்கு யாரேனும் குறி சொல்ல வந்து உன் இல்லத்தின் வாசலில் கன்னி பெண் தெய்வம் நிற்கின்றது அல்லது வேறு ஏதேனும் ஆத்மா நிற்கின்றது என்று சொன்னால் அதை நீ எப்படி நம்புவாயோ அதுபோலத்தான் அம்மாவினுடைய வாக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது. இந்த பிரத்யங்கரா ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறுகிறார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா? அம்மா இதை கண்ணார கண்டு இது உன் வாழ்க்கையில் நடப்பது நல்லதல்ல என்பதனை உணர்ந்துதான் உன்னிடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பது நீ அறியாமல் இருக்கின்றாய். அதைத்தான் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலுக்கு சில நாட்களாகவே வந்து இவர் கதறி அழுகின்றார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை. அதாவது உனக்காக வேதனைப்பட்டுத்தான் அவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்களே தவிர மற்றபடி அவர்களுக்கு ஏதோ மனக்குறை என்று அவர்கள் அங்கே அழுது கொண்டு நிற்கவில்லை. இவரை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ அழைக்க வேண்டும். அதை எப்பொழுது அழைக்க வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும், அழைத்து அவர்களுக்கு என்ன செய்தால், நீ என்ன சொன்னால் அவர்கள் மனது சாந்தமடையும் என்பதனையும் உனக்கு இன்று அம்மா சொல்கின்றேன். என் குழந்தை, முழுமையாக நீ கேள், அதையும் கவனமாக கேள். நிச்சயமாக அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வது யார் என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். வீட்டினுள் அடைந்து விட்டு வெளியில் நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றாயல்லவா? இது போன்ற சில விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உன் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது. எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை. மீண்டும் உன்னால் பழைய நிலைக்கு திரும்ப வரவும் முடியவில்லை. இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி இருக்கின்றது, என்னதான் தீர்வு இருக்கின்றது என்று தெரியாமல் என் குழந்தை நீ வெளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இப்படி இந்த நேரத்தில் உன் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பதற்கு வெளியில் நின்று கதறிக்கொண்டிருக்கின்ற அவரும் ஒரு காரணம். ஏனென்றால் உன் வாசலில் நின்று கதறி கொண்டிருப்பது உன் இல்லத்தில் சமீபத்தில் உன்னை பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மா. அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவரினுடைய ஆத்மா. அதாவது சிலர், அம்மா என்னுடைய இல்லத்திற்குள் சிறு வயதில் இருப்பவர்களும் இறந்திருக்கிறார்கள் என்று நீ சொல்வாயானால் அவர்கள் உன் பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் அல்ல. உன் இல்லத்தில் இருந்து இறந்து போன ஒருவர், உன் குடும்பத்தை தாங்கி நின்ற ஒருவர்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார். அன்று
என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று தான் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய விஷயத்தை கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருப்பதை காணும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது. நாம் அன்றே இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாமே, இந்த வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு உணர்த்தி இருக்கலாமே. நாம் நம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்களை வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுவதைக் கண்டு நாம் அல்லவா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையினால் நம்மால் இந்த உலகத்தை விட்டு சென்று பிறகும் கூட நமக்குரிய இடத்தில் இருக்க முடியாமல் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனம் வேதனைப்பட்டு நிற்கின்றது. சரி, அவர்கள் வந்துவிட்டார்கள், மனவேதனைப்பட்டு விட்டார்கள். அவர்களை சாந்தப்படுத்த வேண்டும், இங்கிருந்து அனுப்ப வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளையே, முதலில் அவர்களின் மனதை குளிரவிக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் நீங்க வேண்டும். அதற்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழி என்னவென்பதனை நீ கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியும் கிடைக்காது என்பதனை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லத்தான் வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்படி நீ முயற்சி செய்து விட்டாலே அது அவர்களுக்கு மிகுந்த மன நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்களின்றி மகிழ்வோடு வாழ வேண்டும். அனைவரின் முகத்திலும் சந்தோஷத்தை காண விரும்புகின்றார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் சண்டைகள் சச்சரவுகள் என்று இருப்பதனால் அவர்களின் மனது வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் யாரும் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது. தான் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகி விட்டதாக அவர்கள் உணர்கின்றார்கள். சரி, இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்றால், இனிமேல் வரப்போகின்ற அமாவாசை திதியில் அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு படையலிட்டு அவர்களை மனதை குளிரவிக்க வேண்டும். அந்த காலம் இன்னும் உனக்கு இருக்கின்றதல்லவா? அதனால் அந்த நாள் வரும் வரை அதற்கு முன்பாக நீ உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை சாதித்து விட வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் நிச்சயமாக வாழ்வோம், உங்களினுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம், அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிரிந்து விட்டாலோ அல்லது ஒருவர் இறந்து விட்டாலோ தன்னந்தனியாக தவித்து நிற்கக்கூடாது. யார் இருந்தாலும் சென்றாலும் அது நடக்க வேண்டும். நல்லபடியாக அந்த குடும்பம் வாழ வேண்டும். அப்படித்தான் எல்லோரும் மனநிலையில் நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் கிடைத்து விட்டதாகவோ அல்லது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதேனும் விஷயங்கள் மறைந்து விட்டதாகவோ நினைத்து வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. காலம் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களை சரியாக செய்தால் மட்டும்தான் உன் எதிர்காலம் நல்லபடியாக மாறும். அதனால் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மாவை அங்கிருந்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. அவர்களுக்குரிய இடத்திற்கு சென்றால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும். உங்களினுடைய சந்தோஷத்தை கண்டால் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள். நீ கொடுக்கின்ற வாக்குறுதிதான் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும். கிடைக்கின்ற நேரத்தை தவறவிடாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் தனித்து வாழ முடியும் என்பதனை உணர்த்தி காட்ட வேண்டும்.
பிறப்பு என்ற ஒன்று இருப்பது போல இறப்பும் ஒன்று இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எல்லோருக்குமே அது சாத்தியம் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். மற்றவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்து தானாகவே மாறிவிடும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்.